அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழல் உருவாக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற இருக்கக்கூடிய காரியங்களை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறது. பெரும்பாலும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து வெளியில் சொல்ல முடியாத அவமானம், சிரமம், பொருளாதார ரீதியான நெருக்கடி, கடன் போன்ற தொல்லைகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவில் நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதை தவிர கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பமும் சூழலும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரிய தடைகளையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் 7.5 சனியாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் பாதசனியாக வீற்றிருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளில் சில சாதகமற்ற சூழல்கள் உருவாகிய நிலையில் ஏற்கனவே பாதசனியாக அமர்ந்திருக்கும் சனியின் அமைப்பால் நிச்சயமாக சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் அவர் மேலும் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட பொதுவாக இந்த வேளையில் 7.5 சனியில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. 7.5 சனியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே பாதசனியாக அமர்ந்து அவர் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் இருப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக மாற்றி கொடுக்கிறார். எனவே சனியின் அமைப்பு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு இப்படி இருக்க, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமான கேது சப்தமத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலம் வருகிறாருங்க. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு மிக அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்துகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கிறாருங்க ராகு. என்றால் அவர் ஜென்மராசிக்குள் வரும்போது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது 7இல் வலுவாக வீற்றிருப்பதோடு அவருடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். சுபத்துவ பாதையில் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்திருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் முன்னேற்றம் நிறைந்த வகையில் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகளை அற்புதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய
அளவிலான தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். கலைத்துறை, அரசியல் துறையில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ல் சுக்கிரன் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவான் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ல் வலம் வருகிறாருங்க. குரு 5ல் இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை முற்றிலுமாக தீரும். குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். திட்டமிடுதலை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக அற்புதமான மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது. பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை அவரது மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக உறுதியாகவே மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தித்திப்பாக இனிமையை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய புதன் அங்கிருந்து விலகி மிக வலுவாக 9ஆம் இடத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் வருவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனுடன் மிக வலுவாக இந்த வேளையில் மங்களகாரகரான செவ்வாய் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் செவ்வாயும் இணைவதால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயும் விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் புதனும் இணைவதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமாகவும் நுட்பமும் அதே சமயம் முரட்டுத்தனமும் ஒன்றிணைவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அஷ்டமத்தை விட்டு புதன் விலகுவதோடு மட்டுமல்லாது தருணத்தில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகிறாருங்க. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பல முடிவுகளை எடுக்காமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கினாலும் உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் வரலாம். எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு மேற்கொள்வதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சூரியன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்கும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் எதையும் செய்யக்கூடாது. பொறுமையும் நிதானமும் மிக முக்கிய தேவை. உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 10, 11, 12 ஜென்மம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் உறுதியாகவே எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க வளர்பிறை சந்திரன். சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமத
தாமதம் தகர்த்தெறியப்படுவதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.